துரை 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 அது சாரங்கனோட பேஸ்ட் வந்து நான் ஸ்டடி ஆகிறேன். மோர் குடிச்சது இந்த கிக்கா? அது என்னது? ஜாம கண்ணத்தை திறந்துக்கிறிய நாய் நகிட போது தொச்சிக்க பாரு. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இருக்குதான். அது ஒண்ணு இல்லைங்க, அவரு மோர் குடிச்சாருன்னா ஒரு டைப் ஆயிடுவாரு. தப்பான செய்தி வரட்டா? ஐயோ என்ன பொறுப்புணர்ச்சி. பியூனா வந்துருவ நீ. நம்பர் ஹோல்டிங். வீட்டுல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நல்ல சாரி ஒண்ணு கூட இல்ல. 2 சாரி எடுக்கணும். 500 ரூபாவது வேணும். யாரு கேக்குறதுன்னு தெரியல. ஏன் ஆனந்த் சார கேளு. ஷோ, அவர் தப்பா நினைச்சுக்கொண்டு பயமா இருக்கு. நம்ம ஆபீஸ்ல ஆம்பளைங்களே அவர் ஒருத்தர் தான் தங்கமானவர். நிச்சயமா தப்பா எடுக்க மாட்டாரு. எனக்கு ஒரு அழகான பொண்ணு லவ் லெட்டர் எழுதிருக்காடா. அதோட பொண்ணு கட்டிச்சா? பார், இன்னைக்கு சாரகனோட பேசினா பத்தாது. ஓ செலவுல வெளிநாட்டு துறையோட பேசணும். அவன் பொண்ணு யாரு? அதான் தெரியல. விலாசம் இல்ல. ஆனா உள்ளூர் போஸ்ட் ஆபீஸ் தான். ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல யாராவது இருக்குமோ? யாரு கண்டா? நம்ம ஆபீஸ்ல தான் 2-3 அழகா இருக்குது. சார். எஸ். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனனனா தனனனா தனனனே தனனனா. அர்ஜென்ட்டா 500 ரூபாய் பணம் வேணும் சார். தனனனா தனனனா 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன் சார். நோ 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 நானியனா தனனனே தனனனா தனனனா தனனனா. நான் என்ன பண்ணிட்டேன்? கைதான் தொட்டேன். பஸ்ல கண்டக்டர் கை தொடறது இல்லையா? அந்த பச்சோட நீயே வச்சுக்க. திருப்பி தருவா? இந்த மாதிரி மாயமால பண்ண சீப்பால அடிப்பேன். சீப்புன்னு தானமா சொன்னேன். சேப்பு நான் சொன்னேன். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகும் சார். ஐயோ ஐம் சாரி. என்ன சாரிங்கறீங்க? ஐம் கிளாட். ஐயோ என்னமா இது உன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. இன் ஃபேக்ட் நான் ரூமுக்கு போறேன். மடியா I smoke only pipe. Your Chashi dead this evening. ஹலோ மார்கரெட், ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? எஸ் சார். சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு கள்ளி. ஏதாவது லெட்டர் எழுதணுமா? எழுதுன ஒரு லெட்டரே போதுமே. அரும்புதான் மீசையோ அதற்குத்தான். என்ன சொல்றீங்க? எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சோன்னு போட் கிளப்ல மீட் பண்றோம். அப்ப சொல்றேன். நான் ஹாஸ்பிடல் போகணும். என் வீட்டுக்கார் பல்வலி. நான் தான் கூட்டிட்டு போகணும். நாளைக்கு போலாமே? ஓகே, நாளைக்கு போலாமே. இல்ல நாளைக்கு எனக்கு பல்வலி. இல்ல நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் கெட் அவுட் ப்ளீஸ். ஐயோ 2 நாள்ல அலறிக்கிட்ட பதில் வரும்னு சொன்ன. லெட்டர் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதே. ஜடகொச்ச கைட்ரிய. ஒரு வேளை அந்த ஆள் ஊர்ல இல்லையே என்னமோ. ஆமா, எந்த ட்ரெஸ் கடுதாசி போட்ட? சொல்டாத. எனக்கா தெரியாது. நைஸா அந்த அட்ரஸ் கடுதாசி போட்டு கெஞ்சி கூத்தாடி பதில் வாங்கலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. எப்போதும் கலகலப்பா பேசிட்டு இருப்ப. என்ன துரை, என்னாச்சு? 3 நாளா டல்லா இருக்கீங்க. பேசாம வேலையை பாரு. அண்ணா அக்கம் பக்கத்துல நீ வேலை செய்யற வீட்டுல சோனின்னு யாராவது இருக்காங்களா? சோனியா? தெரியும். தெரியுமா? எங்க சொல்லு. கணேஷ் தியேட்டர் பக்கத்துல 16ஆம் நம்பர் வீட்ல. எஸ், 16ஆம் நம்பர் வீடு தான். சோனின்னு இந்த வீட்டுல? ஆமா, என் பேர் ஆனந்த். HPFல தான் நான் ஒர்க் பண்றேன். சோனி கூட கொஞ்சம் தனியா பேசணும். மிஸ்டர், இதெல்லாம் நான் கொஞ்சம் பிடிக்காது. இல்ல சார், தனியா வேணும் சார். உங்க முன்னாலேயே பேசிடுறேன். நான்சென்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சோனிக்கு என்ன பேச்சு? சோனி ஐயோ சோனி நாயா சார். ஐயோ சார், ப்ளீஸ் சார். ஐயோ ப்ளீஸ் சார். புடிங்க சார், சும்மா உட்காருங்க. போடுங்க சார். கட்டியா போ சார். அம்மா சோனி. ஐயோ அம்மா சோனி. நான் பரந்தாம பேசுறேன். சௌக்கியமா? பன்னிக்கு பிறந்த நாய.
25,000 ரூபாய் கைமாத்தா வாங்கிட்டு போனல, மறந்துட்டியா? இன்னும் ஒரு வாரத்துல பணம் வரல, ஆடு மாடு கண்ணுல இருந்து உன் பொஞ்சாதி புள்ளியோட பாண்ட்ல வச்சு அடைச்சிருவேன். சத்தியமா இப்ப முடியாது. என்னது முடியாதா? ஏண்டா உன்னை இவ்வளவு கேவலமா திட்டின ரோஷம் வரல? கொமட்டிட்டு வருதா? திமிரா? இன்னைக்கே ஆளை விட்டு உன் வீட்டெல்லாம் ஜப்தி பண்ண வைக்கிறேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்கிறது? ஒரு வாரம் பொறுத்துங்களேன், தந்துடுறேன். அதுக்குள்ள பணம் வரல, அடமான வச்சாவது கொடுத்துறேன். சரி தொலை. வாயில எப்போ வந்த? கொமட்டும் போது அப்பவே வந்துட்டேன். எதுக்கு என்ன வர வச்சீங்க? கேள்வியா கேக்குற? ஏண்டா இது வரைக்கும் உனக்கு 4 கடுதா செய்திருக்க, ஒண்ணுக்காவது பதில் எழுதியா? ஊட்டியில வேலை செஞ்ச பெரிய கும்பு நினைப்பா? ஏலே, எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ வேற எதையோ செட்டப் பண்ற. அம்மா கொண்டுடுவேன். தேவாங்க சொல்றீங்களா நீங்க? நீன்னு சொன்ன உடனே என்னதான் சொல்றீங்களோன்னு பயந்துட்டேன். திட்டங்கள் அவருக்கு அவன் பாகுபாடு கிடையாதுங்க. கையில ஆட்டோன்னு திட்டி திட்டுவாரு. போன மாசம் அவரை நாய் அடிச்சது. பண்ணிக்கு பிறந்த நாயா? தோத்தி 10 படிக்க முடியல, ஓடிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நேரா வீட்டுக்கு வந்து ஏசுக்காய பிடிச்சுக்கிட்டு நான் ஏதோ அவரை கடிச்சிட்ட மாதிரியும் சொன்னாயே உன் வாழை ஒட்ட நெருக்கிட்டு வைக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, காரணமும் தெரியல. இலை, முதல் வேலையா ஊட்டிக்கு போய் அந்த தேவாங்க பையில இழுத்துட்டு வா. அண்ணே அண்ணே, உன் மாப்பிளையும் கையோட கூட்டிட்டு போயேன். அவர் ஊட்டி பார்த்ததே இல்லையா? சாத்திரி எனக்கு குருத மேல ஏறி சவாரி செய்யணும் ரொம்ப நாள் ஆசை சாத்திரி. ஏண்டா பெரிய தேசிக நாய் நினைப்பா? பண்ணிக்கு பிறந்த நாய எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாதே. இலை, அவன் வரானா பாரு, இல்லன்னா வீட்டுல இருக்கிற வெள்ளி பாத்திரம் திருட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்துட்டு வந்துரு. இங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்குவான். பாத்தியா? அப்பா நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுடா, கணக்குக்கு மொட்டை அடிச்சிருவோம். ஆண்டே, நாய்க்குட்டி குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு இப்பதான் மொட்டை அடிச்சு ஏதோ சுமாரா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுக்குள்ள இன்னொரு மொட்டையா போட்டோம். ஏமா உன் புருஷன் போட்டு நல்ல உடுப்பு இருக்கா இல்ல இப்படியே தான் அனுப்ப போறியா? என்ன இப்படி சொல்லிக்கிட்டு, நான் அவருக்கு நிறைய துணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க உள்ளார ஒரு பெரிய துணி இருக்கு, அதை எடுத்து முண்டாச்சு கட்டிக்கவா. ஏண்டா இந்த பச்சைக்கரை போட்டதா? அட அறிவு கட்டவனே, அது நான் காஷ்மீர்ல வாங்கின கோமல். பால உள்ள என்ன பயம்? நானே இப்பதான் முதல் முறையா தேவாங்க ஆபீஸ் வரேன். தைரியமா வரலையா? வா தேவாங்க, தேவாங்க. அங்க பாரு. அண்ணன் வாழ்க, புரட்சித்தலைவர் வாழ்க, அண்ணன் வாழ்க, வள்ளல் வாழ்க. கூட தப்பா நினைச்சு பாரு. வணக்கங்க. நீங்க எப்படி இங்க இப்போ இது? நான் படத்துல பார்த்ததும் நேர்ல உங்களை பார்த்ததே இல்ல. ஊட்டிக்கு எப்படி தலைமை தாங்க வந்தீங்களா? சத்துணவுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு ஒரு ஆட்டோகிராஃப்ல கைது போட்டாருங்களா? ஐயோ அண்ணே, அவர் நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்டா? ஆமா. பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காரு. ஆமா, பாக்குறதுக்கு புரட்சி தலைவர் மாதிரியே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பெரிய ஃபேன். விசிறியா? எனக்கு எல்லாமே அவர்தான். அவர் படம் ரிலீஸ் ஆனா போதும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ இவர்தான் இருப்பார். இப்ப எங்கப்பா அவர் படம் ரிலீஸ் ஆகுது? அட, நாடோடி மன்னன் திரும்ப ரிலீஸ் ஆனாலும் போதும், முதல் ஆள் இவர்தான். அங்க பாத்தீங்களா, அவர்தான் நடிகர் திலகம் ஃபேன். அப்படியே இருக்காரு. நல்லா இருக்கியப்பா. அது ரஜினி ஃபேன். பக்கத்துல கமல் ஃபேன். இங்க பாக்யராஜ் ஃபேன். வணக்கம். வணக்கங்க. தமாஷா இருக்குப்பா, உங்க ஆபீஸ்ல ஒரு சினிமா கம்பெனியே வச்சிருக்கீங்க. அதாவது சில்க் ஃபேனா? அவங்க ஹீரோ படம் ரிலீஸ் ஆன போது அவன் ஆபீஸ்க்கு மட்டும் தேவையில்ல. எல்லா ஹீரோ படங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆறது தீபாவளி பொங்கல் அப்பதான். இல்லன்னா வெள்ளிக்கிழமை உன் ஆபீஸே காலியா கிடக்கும். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? கேக்குற பத்தியா ஒரு கேள்வி. எத்தனை கடுதாசி எழுத ஒரு பையனா பொண்ணு பார்க்க உன்ன தலைமையில அடிச்சு கூட்டு வர சொல்றாரு. என்ன அது விஷயமா தான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஐயோ, உங்களுக்கு வில் ஸ்வெட்டர், உங்களுக்கு ஹேர் பின், உங்களுக்கு கோல்ட் கிரீம். ஐயோ மாப்பிள, பைய எப்படிங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு வரேன். ஐயோ, இவர் எங்க வீட்டு மாப்பிள. வேலைக்கார மாதிரி வெட்டுறீங்களா? சாரி சார். சும்மா இருங்க நீங்க. இந்த முண்டாஸ் கட்டிட்டு பச்சரிசி திங்காதரா, பாக்குறவங்க வேலைக்கார மாதிரி நினைப்பாங்க. எத்தனை முறை சொன்னேன், என்ன பழக்கம்? எப்படிதான் அந்த பச்சரிசி எல்லாம் திங்குறியோ? நல்லா இருக்கு. ரூம்ல போய் உட்காரு, நாங்க வெளியே போயிட்டு வந்து உன்னை குதிரையில கூட்டு போறேன். போடு. அப்படி போகுதா கதை? இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்ல. லெட்டர்லயும் விலாசம் இல்ல, கவர்லயும் விலாசம் இல்ல. யாரோ சரியா உன் காதுல என்ன சொல்ற? யாரோ உன்னை சரியா ஏமாத்துறாங்கன்னு சொல்ற. முதல்ல இது கிழிச்சல் இல்ல. ஐயோ அண்ணே, இல்லண்ணே, என்ன நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான் அந்த கடிதாசி எழுதி இருக்குது. ஏன்டா விலாசம் இல்ல கவர்ல? ஏதோ பயந்துகிட்டோ கூச்ச போட்டுக்கிட்டோ தான் என் முன்னாடி வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். முச்சுக்க மாட்டியே, ஒண்ணு பண்ணு, கடிதாசிக்கே தாலி கட்டு. பாத்தியா அண்ணே, என் ராசிப்படி எனக்கு லவ் மேரேஜ் தானே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கேன். எதுக்கு பொறுத்துக்கணும்? இப்படி ஒரு காரியம் செய், ஒரு பார்ட்டி கொடு. அக்கம் பக்கத்துல இருக்க ஊடுங்க, ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிடு. எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சுன்னு ஒரு டூப்படி. உண்மையிலேயே கடிதாசி எழுதின பொண்ணுக்கு மேல லவ் இருந்துச்சுன்னா பதறி போய் ஓடி வந்து என்னங்க என்ன விட்டாதீங்க, நான் தாங்க சோனின்னு சொல்லும். அப்படி அவளுமே சொல்லலன்னா சொல்லும். சைலன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஆனந்த் சாரு எல்லாருக்கும் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி தராரு. மத்தியானமே பட்னி போட்டு அத்தத்தை சரி பண்ணீங்கன்னு சோறு துண்ண வந்துருங்க. எதுக்கு பார்ட்டி? ஏன் பார்ட்டி? ஏன் பார்ட்டி? இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு ஆனந்த் சாரே பார்ட்டியில சொல்வாரு. ஏயா நீங்க வரது கொட்டிக்கிறதுக்கு மெனுவை சொன்னாலே அவன் அலைவீங்க, காரணம் வேற சொல்லுமா? நான் ஒரு சீனியர் மோஸ்ட் பியூன் இந்த ஆபீஸ்ல சொன்னா கேட்டு கூடாதா? அவள் தான் விஷயம். நாளைக்கு பார்ட்டி, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. போங்க, அவள் தான் விஷயம். போங்க, சீட்டுக்கு போங்க.
நீங்க மூத்தவங்க சீட்ல உட்கார கூடாதா? பாட்டு உண்டு உண்டு, பாட்டு உண்டு, உங்களுக்கு அவசியம் உண்டு. பாட்டு எல்லாம் பாட்டியா? பாட்டு உண்டு. இவன் யார்? தொப்பைய முன்னாடி அமிச்சிட்டு ஆளு தனியா வரான். யாரு? சார், no laugh, sir. No laugh, sir. Today laugh, not tomorrow. ஐயோ தாயே, I have to go, sir. Sir, very big family, sir. I am the BSc, sir. BS Brother of 7 children. Sir, you know what I telling you? You know that Anand, ನಮ್ಮ office, a tall fellow. He giving party to all tomorrow, sir. ஆளுக்கு party. You come, sir. me too. ஆமா, you too தான். 2 ஆளுக்கு தின்னுவே நீ. ஏண்டா குண்டா, இப்படி தின்னு எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்க நீ? You come, sir. Party? I am very happy, I say. Respected Mr. Shah and dear friends, நான் உங்க எல்லாருக்கும் இந்த பார்ட்டி கொடுக்கறதுக்கு காரணம் எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. நீங்க தான் சோனியா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம் நிச்சயமா இருக்குதுன்னு கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தா எச்சு பண்றீங்க. எல்லா பொண்ணுங்களும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. சார், சாப்பாடு சூடா இருக்கு, சாப்பிடலாமா?